ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிற சாப்டர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஒரு சம் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி 5.1ல 5வது சம்ல செகண்ட் சம்மா இருக்கும். இது வந்து ஜூலை 2024 பப்ளிக் எக்ஸாம்ல இந்த சம் கேட்டிருந்தாங்க. நாற்கரத்தின் பரப்பு சம்ல வந்து ஒரு 3 சம் இருக்கு. மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். ஆல்ரெடி 2 சம்முக்குரிய வீடியோ போட்டிருக்கிறேன். இது 3வது சம் பாருங்க. -9,0, -8,6, -1, -2 மற்றும் -6, ஒரு 4 புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. இந்த 4 புள்ளிகளை முனைகளாக கொண்ட ஒரு நாற்கரத்தோட பரப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு ரஃப் டயக்ராம், ரஃபா வந்து ஒரு கிராஃப் டிரா பண்ணி அதில் இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி அதையே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுத்து. ஸோ முதல்ல இந்த பாயிண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க, -9,0. இதுல ஒய்யோட மதிப்பு 0வா இருக்கிறதுனால அது எக்ஸ் அச்சு மேலேயே வரும். -9 எக்ஸ் அச்சு மேல எங்க இருக்குன்னு பாருங்களேன், இங்க இருக்கும். ஸோ இதுதான் என்ன பாயிண்ட்னா -9,0. அடுத்த பாயிண்ட் என்னன்னா -8,6. எக்ஸ்ல -8, ஒய்ல +6. ஸோ இந்த இடத்துல -8,6 இருக்கும். அடுத்த புள்ளி -1, -2னா எக்ஸ்ல -1, ஒய்ல -2. ஸோ இந்த இடத்துல -1, -2 இருக்கும். அடுத்த புள்ளி -6, -3னா எக்ஸ்ல -6, ஒய்ல -3. இதுல வந்து -3 இங்க இருக்கும். ஸோ -6, -3 இங்க இருக்கும். இப்போ இந்த 4 புள்ளிகளை ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணினா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நாற்கரம் கிடைக்குது. இந்த நாற்கரத்தோட பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுக்கிறோம்னு தெரியறதுக்காக நான் இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கிறேன். இதுல நீங்க எந்த பாயிண்ட் வேணாலும் நீங்க ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்கலாம். அதுல இருந்து நீங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, -8, 6. அடுத்த பாயிண்ட் -9, 0. அடுத்த பாயிண்ட் -6, -3. அடுத்த பாயிண்ட் -1, -2. நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல இது x1, y1, ரெண்டாவது புள்ளி x2, y2, மூணாவது புள்ளி x3, y3, நாலாவது புள்ளிய x4, y4ன்னு குறிச்சுக்கங்க. இப்ப நாற்கரத்தின் பரப்போட ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1/2 × x1, y1, x2, y2, x3, y3, x4, y4, திரும்ப x1, y1 சதுர அலகுகள் அப்படிங்கறத நாற்கரத்தின் பரப்போட ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொண்டாந்து இங்க பிரதியிட போறோம். x1, y1 உடைய நம்பர் என்னன்னு பாருங்களேன், -8, 6. x2, y2 வந்து -9, 0. x3, y3 என்னன்னா -6, -3. x4, y4 என்னன்னா -1, -2. திரும்ப x1, y1 என்னன்னா -8, 6. இந்த மாதிரி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஆரோ மார்க்ஸ் போட்டுக்கங்க. அப் ஆரோ, டவுன் ஆரோ எல்லாம் போட்டுட்டு இப்போ முதல்ல மேல இருந்து கீழே வர்ற நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள எழுத போறோம். -8 × 0. எந்த ஒரு நம்பரையும் 0வோட மல்டிப்ளை பண்ணா 0 தான் ஆன்சர். நிறைய பேர் -8ன்னு போட்டுருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. அடுத்தது பிளஸ் மைனஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுலயுமே பிளஸ் இருந்ததுன்னா பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் தான். ஒண்ணுல மட்டும் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் சைனை அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். அடுத்து ரெண்டுலயுமே மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். இது ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க, அப்பதான் மிஸ்டேக் வராது. சரிங்களா? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 9 3 27. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 6 2 12. மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ், ஒண்ணுல மட்டும் மைனஸ் இருந்தா மைனஸ் சைன் போடணும். மைனஸ் 4 6 6. ஸோ மைனஸ் மறுபடியும் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி கீழே இருந்து மேல போறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 54, மைனஸ் சைன் இருக்கிறதுனால -54. 0 இன்டூ எனிதிங் என்னன்னா 0. அடுத்தது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 3 3. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2 8 16. சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு 1/2 இன்டூ அப்படியே என்ன சொன்னேன் இல்லையா, செகண்ட் சம்ல சொன்ன மாதிரியே இதுல பண்ண போறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபுல்லா அப்படியே எழுதிட்டு செகண்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபுல்லா மைனஸால உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படி மைனஸால உள்ள மல்டிப்ளை பண்ணா பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிரும். இப்போ டோட்டலா இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல பிளஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கலாம், மைனஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ 0 விட்டுறலாம். 27 அப்படியே எழுதுறேன், 12 அப்படியே எழுதுறேன், -6 அப்படியே எழுதுறேன். இது மைனஸால உள்ள பெருக்குங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 54. மைனஸ் 0 விட்டுறலாம். மைனஸ் இன்டூ பிளஸ் -3. மைனஸ் இன்டூ பிளஸ் 16 -16. சரிங்களா? இப்போ டோட்டலா 6 நம்பர் இருக்குது. இதுல எதெல்லாம் பிளஸ்ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன்னா சேர்த்திக்கங்க.
எதெல்லாம் மைனஸோ மைனஸ் இருக்குது 3 நம்பர்ல மைனஸ் இருக்குன்னா அந்த மைனஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்திடணும். அதுல மைனஸ் சைன் எது இருக்கும். ஸோ டோட்டலா ஆன்சர் மைனஸ்ல வரும். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் பிளஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து போறோம். எதெல்லாம் பிளஸ் 27 12 54 3 பிளஸ். ஸோ இந்த 3ஐயும் ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணலாம். 4 4 2 6 6 7 13 மீதி 1 5 1 6 7 7 2 9 சரிங்களா. ஸோ பிளஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்துங்க 93 வருது. அதே மாதிரி மைனஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்துங்க. -6 -3னா -9 -9 -16னா -25. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா 93 -25 93ல இருந்து 25 கழிச்சிருங்க. 93ல இருந்து 25 கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 2ஐயும் மைனஸ் பண்ணீங்கன்னா 68 வரும். 2 34 34 சதுர அலகுகள் அப்படிங்கறது தான் இதோட ஆன்சர்.